என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது. மிகவும் இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழ முழு தகுதியை பெற்றுவிட்டாய். கர்மாக்கள் எவ்வளவுதான் உன்னை பாடாய்படுத்தினாலும் அதன் பிடியிலிருந்து உன்னை அழகாக வெளிக்கொண்டு வர இந்த சாய்நாதனுடைய அருள் உன் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கின்றது. எவ்வளவு காலம் மனதிற்குள் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கப் போகின்றாய். நடக்கப் போகின்ற விஷயங்களில் முழு கவனத்தை செலுத்தாமலும் இருக்கின்றாய். அரைகுறை மனதோடு எதை செய்தாலும் அது நல்ல பலனை கொடுக்காது. முழு மனதோடு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு செயல்படும் பொழுதுதான் அது மிகப்பெரிய வெற்றியாக உருவெடுக்கும். கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படாமல் இரு. இன்றைய தினத்தில் உன்னுடைய முயற்சியை தீவிரப்படுத்து. எதிர்காலம் உனக்கு நலம் நிறைந்ததாக இருக்கின்றது. அதை நீ அனுபவிக்க வேண்டுமானால் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உன்னிடம் இருந்து எப்பொழுதும் வெளி செல்லக்கூடாது. அவநம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் உதயமாகாமல் பார்த்துக்கொள். தன்னம்பிக்கையும் தைரியமும் உன்னிடத்தில் இருந்தே ஆக வேண்டும். அவை இரண்டும் தான் உன் வாழ்க்கையில் நீ நலமாக வாழ்வதற்கு கை கொடுக்கக்கூடியது. அதை இழந்து தவிக்காதே. என்னை நினைத்துக்கொள். என் பெயரை மனதிற்குள் சொல். நான் உன்னோடு வாழ்கின்றேன். உன்னுள் தான் இருக்கின்றேன். அத்தனையும் கவனித்தபடி இருக்கின்றேன். பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நம்பிக்கை, பொறுமை என்கின்ற இரு நாணயங்கள் எப்பொழுதும் உன்னிடம் இருக்கையில் எதற்காக பயம்? பழைய மாதிரி நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும். என்னுடைய வருகைக்காக காத்திருந்த நாட்கள் எத்தனையோ இருக்கின்றது. அந்த நாட்கள் மீண்டும் வர வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு அதிசயங்கள் பலவற்றை இனி நான் நிகழ்த்த தயாராகிவிட்டேன். கர்மாக்கள் அத்தனையையும் முடித்து வைத்து விட்டேன். நல்ல பாதையை உனக்கு காட்டத்தான் வந்திருக்கின்றேன். இனி என் கரத்தை இருக்க பற்றி கொண்டு நடப்பாயானால் மிக சிறப்பான வாழ்க்கையை நீ பெறுவாய். நல்லது நடக்கும்.